அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுன் ஆகியோருக்கு இடையில் நாடாளுமன்றத்தில் நேற்று வாக்குவாதம் ஏற்பட்டது. பிரதேச சபாநாயகர் ரிஸ்வி சாலி தலைமையில் ஆரம்பமாகி நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் புலமைச் சொத்துக்கள் தொடர்பான சட்டமூலம் தொடர்பான விவாதம் இடம்பெற்றது. இதன்பொழுது அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் ஜனாதிபதியின் யாழ்ப்பாணத்துக்கான அண்மைய விஜயம் தொடர்பிலும் கருத்து வெளியிட்டார். அண்மையில் எங்களுடைய தலைவர் அனுரகுமார் சனாய்க் அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்தார்கள். யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மக்கள், வல்வெட்டித்துறையில் இருக்கின்ற மக்கள் மிகவும் அன்பாக வரவேற்றார்கள். வரவேற்று அவர்களோடு உரையாடினார்கள், கருத்துக்களை பரிமாறிக்கொண்டார்கள். இதன்பொழுது குறுக்கிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தமது கருத்துக்களை முன்வைப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்குமாறு குறிப்பிட்டார். இதன்பொழுது இருவருக்கும் இடையில் வாய் தர்க்கம் ஏற்பட்டது. அர்ஜுனா என்னமெண்டா, சரியா நான் என்னத்தை சொல்ல வந்தேங்கிறது புரிஞ்சு கொண்டு காதீங்க. சரியா நீங்க சும்மா ஒன்று மறந்துடாங்க. சரியா நாங்களும் உங்களை போன்று அந்த விளையாட்டெல்லாம் செய்யுமா இருந்தா உங்களுக்கு ஓடுறதுக்கு இடம் பார்த்தாது. பிளீஸ் சரியா, அதனால வேண்டி உங்களோட இதை நீங்க கவனமா தக்க வச்சு கொள்ளுங்க. சரியா நீங்க நடந்து கொண்டிருக்கோம் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு லைவா இது பண்ணிக்கொண்டு இருக்கிறதுல அந்த ஷோ காட்டுறதுல எங்களுக்கு முடியும். சரியா அதனால பிளீஸ் சரியா, அதனால வேண்டி உங்களோட அந்த அச்சுறுத்தலுக்கோ உங்களோட அந்த விளையாட்டுகளுக்கு நாங்க இனி இது உங்களுக்கு நீங்க சந்தர்ப்பையா உங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் தான் கேளுங்க. சஜித் பிரேமதாஸ் அவரை கேட்டு உங்களோட சந்தர்ப்பத்தை பெற்றுக்கொண்டு டைமை பெற்றுக்கொண்டு பேசுங்கள். அப்படி பேசுறது விட்டு போட்டு உங்களுக்கு எதிர்கட்சியில கிடைக்க வேண்டிய டைமை கேட்டு பெற்றுக்கொள்றதுக்கு முடியல. உங்களுக்கு டைம் ஒதுக்கப்பட்டு இருக்கின்றது. உங்களுக்கு எதிர்கட்சி இருக்குது.